எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஏடியில் தான் போய் பார்க்க போறோம். ஏடியில் ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க்கை பற்றி பார்க்க போறோம். என்ன 3 மார்க் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொஷின், போர்டு எக்ஸாம் வரக்கூடிய ஒரு கொஷின். இப்போ போர்டு பார்க்கலாமா? பாருங்க, ஸ்லீவ் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரேட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவ் ரேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR equal to dV0 by dt by maximum என்ன கொடுத்துருக்காங்க, என்ன யூனிட், வோல்ட் மைக்ரோ செகண்ட். இப்போ என்ன சார் பாருங்க, ஓர் அலகு நேரத்தில் மாறுபடுகின்ற அதிகபட்ச அவுட்புட் வோல்டேஜ் ஆனது தான் ஸ்லீவ் ரேட். அப்படின்னா என்ன ஆச்சுன்னா ஒரு அலகு நேரத்தில், ஒரு யூனிட் நேரத்தில் மாறுபடக்கூடிய அதிகபட்சமான அவுட்புட் வோல்டேஜ் நம்ம என்ன சொல்றோம், ஸ்லீவ் ரேட்னு சொல்றோம். என்ன யூனிட் சார் இது? வோல்ட் மைக்ரோ செகண்ட் ஆகும். வோல்ட் மைக்ரோ செகண்ட் ஆகும். வோல்ட் மைக்ரோ செகண்ட் ஆகும். நல்லா கவனிங்க, ஸ்லீவ் ரேட்னா என்ன ஃபார்முலா பாருங்க, SR னு சொல்றோம். dV அவுட்புட் வோல்டேஜ் வந்து நம்ம மாறுபடல. dV0 னா என்ன, எது மாறுபடுது, அவுட்புட் வோல்டேஜ் வந்து மாத்திரம், டைமும் மாறுது. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கோம். அப்போ ஓர் அலகு நேரத்தில் மாறுபடுகின்ற அதிகபட்சமான அவுட்புட் வோல்டேஜ் ஆனதுதான் ஸ்லீவ் ரேட். இது என்ன யூனிட் சார்? வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட். வோல்ட் பை மைக்ரோ செகண்ட். அப்போ ஸ்லீவ் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலகு நேரத்துல, நல்லா கவனிங்க, ஒரு அலகு நேரத்துல மாறுபடக்கூடிய அதிகபட்சமான அவுட்புட் வோல்டேஜ் தான் என்னது, ஸ்லீவ் ரேட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.